வணக்கம் எங்கள் மக்களே, நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன். மீண்டும் ஒரு காணொளியில சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த காணொளி எது பற்றி என்று சொன்னா, PCP கிளைம், பர்சனல் கான்ட்ராக்ட் பர்ச்சேஸ், கார் ஃபைனான்ஸ் ஸ்கேண்டல் தொடர்பான காணொலியாக இருக்கும். இது தொடர்பில் ஏற்கனவே 2 காணொலிகளை வெளியிட்ட நான். பார்க்காதாக்கள் அதை பார்க்கலாம். இல்லைன்னு சொன்னா இந்த காணொலியை முழுமையா பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன விடயம் என்றது விளங்கும். இது தொடர்பில் FCA ஃபைனான்சியல் கண்டக்ட் அத்தாரிட்டி ஃபைனலா ஒரு அப்டேட்டை கொடுத்திருக்குது. அது என்ன அப்டேட் தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். இந்த காணொலிக்குள்ள போறதுக்கு முதல்ல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா லண்டன் தமிழ் மகன் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உங்களுடைய நோட்டிபிகேஷன் பெல்லையும் அமர்த்தி விட்டீங்கன்னு சொன்னா நான் போடுகின்ற காணொலிகள் உங்களுக்கு உடனுடனே வந்து சேரும். காணொலிக்குள்ள போவோம். சரி, PCP கிளைம் என்னன்னு சொன்னா பர்சனல் கான்ட்ராக்ட் பர்ச்சேஸ் அல்லது ஹயர் பர்ச்சேஸ், இது தொடர்பிலான ஒரு இழப்பீடை பெறுவதற்கான ஒரு விடயம்தான். அதாவது கார் ஃபைனான்ஸ் ஸ்கேண்டல் 2007க்கும் 2024க்கும் இடையில யூகேல கார பைனான்ஸுக்கு எடுத்தவர்களுக்கு இந்த இழப்பீடு கிடைக்கும் என்ப மாதிரி சொல்லப்படுது. அவர்கள் இந்த கார பைனான்ஸுக்கு எடுக்கும் போது அவர்களுக்கு தெரியாமல், கஸ்டமருக்கு தெரியாமல், இந்த காருக்கான பைனான்ஸை கொடுத்த வங்கிகள், பிரைவேட் பேங்க்ஸ், இந்த கார் டீலர்ஸ், மற்றது வேற நிதி நிறுவனங்கள் இந்த கஸ்டமருக்கு தெரியாமல் அல்லது கஸ்டமருக்கு சரியாக அறிவுறுத்தாமல் அவர்களுக்கு கூடுதலான வட்டி வீதத்தை, கூடுதலான கமிஷன்ஸை சார்ஜ் பண்ணி விட்டார்கள் என்றதை FCA ஃபைனான்சியல் கண்டக்ட் அத்தாரிட்டி அண்மையில கண்டுபிடிச்சது. இது தொடர்பில் நிறைய விடயங்கள் நடந்தது. கோர்ட்ஸ்ல கேஸ் போய் கொண்டிருந்தது. FCA இது தொடர்பான ஒரு கன்சல்டேஷனை ஆரம்பிச்சிருந்தது. இப்ப ஃபைனலா ஒரு அப்டேட்டை கொடுத்திருக்குது. என்னன்னு சொன்னா FCA என்ன சொல்லியிருக்கோன்னு சொன்னா, சஃபிஷியன்ட் லீகல் கிளாரிட்டி எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது இந்த கஸ்டமருக்கு அவர்களுக்கு தெரியாமல், அவர்களுக்கு அறிவிக்காமல் கூடுதலான வட்டி வீதங்களையும் கூடுதலான கமிஷன்ஸையும் இந்த நிதி நிறுவனங்கள், பேங்க், இந்த பைனான்சியல் கம்பெனி, இந்த கார் புரோக்கர்ஸ் எல்லாருமே சார்ஜ் பண்ணி விட்டார்கள் என்பதற்கான முழுமையான ஒரு நியாயம் கிடைச்சிருக்கு. அதாவது ஒரு முழுமையான ஒரு நியாயப்பாடு இருக்குது. அதனால நாங்க FCA கம்பன்சேஷன், ரெட்னஸ், இழப்பீடு, நட்டஈடு கொடுக்கறதுக்கான முழுமையான ஒரு ஸ்கீமை ஆரம்பிக்கிறோம்ன்றதை சொல்லி இருக்குது. இந்த ஸ்கீமின் படி கஸ்டமர், பாதிக்கப்பட்டவர்கள் இலகுவாக தங்களுடைய கம்ப்ளைனை அந்தந்த நிறுவனங்களுக்கு கொடுக்கலாம். அந்த நிறுவனங்களும் அவர்களுடைய கம்ப்ளைனை இலகுவாக ரிவ்யூ பண்ணி, அவர்களுடைய கேஸை இலகுவாக ரிவ்யூ பண்ணி அவர்களுக்கான நட்டஈடை வழங்குறதுக்கான மிக இலகுவான சிம்பிளான ஒரு கம்பன்சேஷன் ஸ்கீமை நாங்கள் ஆரம்பிக்கிறோம்ன்றதை சொல்லியிருக்குது. இதன் அடிப்படையில் 2007 6ஆம் தேதி ஏப்ரல் மாதத்திலிருந்து 2024 நவம்பர் 1ஆம் தேதிக்கு இடையில கார் பைனான்ஸை PCP, அதாவது பர்சனல் கான்ட்ராக்ட் பர்ச்சேஸ்லயோ அல்லது ஹயர் பர்ச்சேஸ்லயோ வாங்கின ஆட்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மோசடி அவர்களுக்கு தெரியாமல் வட்டி வீதங்கள், கமிஷன்கள் சார்ஜ் பண்ணப்பட்டிருக்கலாம் என்றதான் இங்க சொல்லப்பட்டது. அதனால இந்த தேதிக்கு இடையில கார பைனான்ஸ்ல வாங்கினவர்கள் இது தொடர்பிலான கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் என்றது சொல்லப்பட்டிருந்தது. இது தொடர்பில் நான் ஏற்கனவே காணொலியில போட்டிருந்தேன். அது தொடர்பில் சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணி அவர்களுக்கு இது தொடர்பிலான ஒரு அக்னாலஜ்மெண்ட்டும் கிடைத்ததாக சொல்லியிருந்தோம். ஸோ இதுவரைக்கும் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணாக்கள் இதோட கம்ப்ளைண்ட்டை உடனடியாக ஆரம்பிக்கலாம். FCA கிட்டத்தட்ட 32,000 மில்லியன் அக்ரிமெண்ட், ஃபைனான்ஸ் அக்ரிமெண்ட்டை ரிவ்யூ பண்ணி தான் இந்த முடிவை எடுத்திருக்குது. இது தொடர்பில் FCA மேலும் என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னா, வருகின்ற டிசம்பர் 5ஆம் திகதியிலிருந்து இந்த வங்கிகள், நிதி நிறுவனங்கள் கம்ப்ளைண்ட்டை போட்ட கஸ்டமருக்கு ரெஸ்பான்ஸை அனுப்ப ஆரம்பிக்கணும்ன்றதை சொல்லியிருக்குது. ஆனா ஃபைனல் டிசிஷனை வருகின்ற 2026 ஜூலை 31க்குள்ள கொடுத்தாகணும்ன்றதை சொல்லியிருக்கு. அது வரைக்கும் அவர்களுக்கு டைம் கொடுத்துருக்குது. இதுவரைக்கும் கம்ப்ளைண்ட் போடாதாக்கள் போட சொல்லியும் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும்ன்றதுக்கான ஒரு டெம்ப்ளேட் லெட்டருமே தன்னுடைய வெப்சைட்ல வெளியிட்டிருக்கு. அந்த லெட்டரை நான் இதுல காட்டுறேன். FCA தன்னுடைய டெம்ப்ளேட் கம்ப்ளைண்ட் லெட்டரை தன்னுடைய வெப்சைட்ல வெளியிட்டிருக்கு. இதுதான் அந்த வெப்சைட். இதுக்குரிய இந்த வெப்சைட் அட்ரஸை நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு விடுறேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு வரும். இதுக்கு கீழே உருட்டி கொண்டு இப்படி போனீங்கன்னு சொன்னால் கீழே அந்த லெட்டருக்கான டவுன்லோட்ஸ் லிங்க் இருக்குது. இந்த லிங்க் இதுக்கு மேலே சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இந்த லெட்டரில் நீங்கள் உள்ளடக்க வேண்டிய விடயம் நேம், பாலிசி நம்பர்,
டேட் ஆஃப் அக்ரிமெண்ட், ஸோ வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எப்போ நீங்கள் வாங்கினது அக்ரிமெண்ட், கார் எப்போ வாங்கினது என்ற விடயங்களை உள்ளடக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த லிங்கில் இந்த டவுன்லோட்டை கிளிக் பண்ணால் அந்த லெட்டர் வந்து டவுன்லோட் ஆகும். இதுதான் டெம்ப்ளேட் கம்ப்ளைண்ட் லெட்டர். ஸோ இதான் அது மாடல் லெட்டர். இந்த மாடல் லெட்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் டேட், இந்த உங்களுக்கு கார் ஃபைனான்ஸ் எந்த பேங்க் தந்துச்சோ அந்த பேங்கினுடைய அட்ரஸ் இதில் போடணும். அதுக்கப்புறம் இங்கே கீழே உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், கரண்ட் அட்ரஸ், கார் வாங்கும்போது ஃபைனான்ஸ் எடுக்கும்போது என்ன அட்ரஸ் இருந்தீங்க, பிறகு எந்த அக்ரிமெண்ட் எடுத்த டேட், அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த பாலிசி நம்பரை போடலாம், அல்லது அந்த அக்ரிமெண்ட் நம்பர், ஃபைனான்ஸ் நம்பர், அல்லது அந்த என்னன்னு சொல்கிறது அக்கௌண்ட் கிரெடிட் நம்பர், அதை வந்து இதில் இன்க்ளூட் பண்ணினால் பெட்டர். மற்றது கார் இப்போ எங்கேருந்து வாங்கினது, கார் எங்கே வாங்கினது போன்ற விடயங்களை ஃபில்லப் பண்ணி போட்டு உங்களுடைய பேரையும் போட்டுட்டு உங்களுடைய கார் ஃபைனான்ஸை எந்த வங்கி, எந்த புரோக்கர், எந்த கார் டீலர் உங்களுக்கு தந்தாரோ, உங்களுடைய ஃபைனான்ஸை லெண்டர் யாரோ, பேங்க் யாரோ அவர்களுக்கு சரியான இமெயில் அட்ரஸுக்கு அனுப்பி வைங்க. ஒரு கம்பெனியில், ஒரு பேங்க்கில் 2-3 செக்ஷனுக்கு டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் இமெயில் அட்ரஸ் இருக்கும். ஆனால் இந்த கம்ப்ளைண்ட், கார் ஃபைனான்ஸ் தொடர்பான கம்ப்ளைண்ட்டுக்கு எந்த இமெயில் சரியானதோ அதுக்கு நீங்கள் அனுப்பி வைத்தால் உங்களுக்கு உடனடியாக அக்னாலஜ்மெண்ட் கிடைக்கும். அதை ஒரு அத்தாட்சியாக வச்சுக்கொள்ள முடியும். கிட்டத்தட்ட பார்த்தா 14 மில்லியன் கஸ்டமர் கம்பன்சேஷனை இழப்பீட்டை பெறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குன்னு எஃப்சிஏ ஃபைன் பண்ணியிருக்கு. அவரேஜா ஒரு ஆளுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு, ஒரு ஆளுக்கு இல்லை ஒரு அக்ரிமெண்ட், இப்போ ஒரு ஆள் வந்து 2-3 கார்களை எத்தனை வருடம் 2007 இருந்து 2024 கிட்டத்தட்ட அப்படி பார்த்தாலே கிட்டத்தட்ட 17 வருஷம் இது நடந்திருக்குது. அப்போ ஒரு ஆள் வந்து 2-3 அக்ரிமெண்ட் எடுத்திருப்பாரு, 2-3 கார்கள் எடுத்திருப்பாரு. அப்போ ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு அவரேஜா 700 பவுண்டுகள் குறைந்த அளவில் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது ஒவ்வொருவருடைய பர்சனல் சர்க்கம்ஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும். எந்த அமௌண்ட்டில் எடுத்தினோம், காரண்ட பெறுமதி, வட்டி வீதத்தின் அளவு, எவ்வளோ வருஷம் பே பண்ணியிருக்கணும் வட்டி என்றதை பொறுத்து அமையும். ஆனால் குறைந்தது அவரேஜா ஒரு 700 பவுண்ட் அளவில் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதுக்காக மொத்தமாக இந்த ஃபைனான்சியல் இன்ட்ரெஸ்ட், இந்த பேங்க்ஸ் வந்து மொத்தமாக கிட்டத்தட்ட 8.2 பில்லியன் பவுண்டுகளை இழப்பீடாக கொடுக்க வேண்டி நேரிடும் என்று ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருக்கு. ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணவர்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. வருகின்ற டிசம்பர் 5ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கப்படும். வருகின்ற ஜனவரியிலிருந்து இந்த கம்பன்சேஷன் ஸ்கீம் வந்து லைவுக்கு வரும். அதனால வருகின்ற ஜனவரியிலிருந்து வங்கிகள் கஸ்டமரை தொடர்பு கொண்டு அவர்களுடைய கேஸ் எடுத்து ரிவ்யூ பண்ணுறதுக்கான முயற்சியில் செய்வினோம். அதுக்கப்புறம் அவர்களுக்கான ஃபைனல் டிசிஷன் சொன்ன மாதிரி ஜூலை 31 கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு, உங்களுக்கு ஏதாவது வந்திருந்தா அப்படி அதை ஒருக்கா கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா பார்க்குறவர்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த விடயத்து தான் இந்த காணொலியில் சொல்ல வந்துறான். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கும் அனுப்பி வையுங்கள், அவர்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் லண்டன் தமிழ் மகன்.